மேகாவுக்கு சாலட் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா அவளுக்காக சாலட் தான் செஞ்சுப்பா. ஆனால் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. சாலட்ல இருக்கிற காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இல்லைன்னா அவள் சாலட் செஞ்சு சாப்பிட மாட்டா. இல்லைன்னா எனக்கு இந்த வெள்ளரிக்காய் வேண்டாம், வாடி போயிருக்குனால தெரியுது. அட தங்கச்சி, இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தது, 10 ரூபா வேணா கம்மியாக கொடுங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாலும் இதை நான் எடுத்து சாப்பிட மாட்டேன். எனக்கு சாலடில் எப்பவுமே காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அது சாலடே கிடையாது. என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. வாடி போன காய்கறி எனக்கு வேண்டாம். ஆனால் வெள்ளரிக்காய் என்ன விலை? அட தங்கச்சி, 50 ரூபா கிலோ. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எனக்கு தெரியும். உங்ககிட்ட எப்போவுமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏன் சாலட் செய்கிறதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே உங்ககிட்டயே தானே இருக்கு. சொல்லுங்கக்கா, என்ன கொடுக்கட்டும்? வெள்ளரிக்காய், கோஸு, கேரட்டு எல்லாமே கொடுத்துருங்க. தங்கச்சி, எனக்கு 2 காய்கறி அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் கொடுக்கட்டேன்? கொடுங்க. பச்சை காய்கறி எதுவாக இருந்தாலும் சரி, சாலடில் போட்டு நான் சாப்பிட்ருவேன். நாளைக்கு வாங்கிட்டு வந்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அட தங்கச்சி, இனிமேல் நீ வர தேவையே இல்லை. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே காய்கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன், சரியா? இது நல்ல ஐடியா தான். அப்படின்னா நாளையிலேருந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்து சாலடுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கொடுத்துருங்க. அடுத்த நாள்லேருந்து காய்கறி வண்டிக்காரன் மேகாவோட வீட்டுக்கு போய் காய்கறி விற்க ஆரம்பித்தான். மேகாவுக்கு மார்க்கெட் போக வேண்டிய அவசியமும் இல்லை. தினமும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி வச்சு ஃப்ரெஷ்ஷான சாலட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தான். ஒரு நாள் காய்கறி வண்டிக்காரன் காய்கறி விற்கிறதுக்காக மேகாவோட வீட்டுக்கு வந்தப்போ மேகாவோட வீடு பூட்டு போட்டிருந்துச்சு. அண்ணன், இன்னைக்கு மேகாவுக்கு நிச்சயதார்த்தம். அவங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி காய்கறிக்காரன் போயிட்டான். மேகாவோட கல்யாணம் நிச்சயமானதுனால அவ கல்யாணத்துக்கு தேவையான எல்லாம் வாங்க ஆரம்பிச்சா. மேகா அக்கா, காய்கறி வண்டிக்காரன் வந்து காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். வீட்டில் நீங்கள் இல்லையா, அதனால எல்லாத்தையும் நான் வச்சிருந்தேன். நல்லதா போச்சுக்கா, அதை கொண்டு போய் வீட்டில் வைங்க. சாலட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாலட் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல, ஷாப்பிங்கில் பிஸி ஆகிட்டேன். காய்கறி அண்ணன் ரொம்ப நல்லவர், நான் போய் அவருக்கு காசு கொடுத்துட்டு வரேன். அட, இப்போவே போய் குடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நாளைக்கு நமக்கு ஷாப்பிங் எல்லாம் எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் தானே இருப்போம். நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு பணத்தை கொடுத்துக்கலாம். சரிம்மா, அப்போது நான் சாலட் பண்ணி சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. மேகா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? இங்க ஒரு காய்கறிக்காரனை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். அவ டெய்லி பச்சை காய்கறி எல்லாம் கொடுத்துட்டே இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க எப்படி இருக்குமோ என்னவோ தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கலனா என்ன பண்ணுவேன்? யோசி கொஞ்சம். இதுல என்னப்பா இருக்கு? அங்க யாராச்சும் காய்கறி கடைக்காரன் இருப்பான்ல, இவர் எப்படி வீட்டில் வந்து கொடுக்க போறாரோ அவனும் அப்படியே வீட்டில் வந்து கொடுக்க போறான். கொஞ்சம் கொஞ்சமா மேகாவோட கல்யாண நாளும் வந்துருச்சு. ஒரு நாள் காய்கறி வண்டிக்காரன் மேகாவுக்கு சாலட்க்கு காய்கறி கொடுக்க வரும்போது மேகா அவனுக்கு பணத்தை கொடுத்தா. ஹரி அண்ணன், நாளைக்கு என்னோட கல்யாணம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட சாலட் காய்கறி வாங்குறதுக்கு நான் வரமாட்டேன். ஆனா அம்மா சொன்னாங்க, அடிக்கடி உங்ககிட்ட வந்து அவங்க காய்கறி வாங்கிக்கிறாங்களாம். அட, ஒன்றும் கவலைப்படாத தங்கச்சி, இனிமே உங்க அம்மாவுக்கு நான் காய்கறி விற்கிறேன். அப்புறம் கல்யாணம் ஆக போகுது, நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி. இன்னைக்கு நீங்க காய்கறிக்கு காசு கொடுக்க தேவையே இல்லை. இத்தனை நாள் என்கிட்ட காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எனக்கு தங்கச்சி. ஏதாச்சும் கொடுக்குற அளவுக்கு நான் பணக்கார இல்லை. என்னால முடிஞ்சது இன்னைக்கு காய்கறி மட்டும் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன். ஹரிமோகன் சொன்னது கேட்டு மேகா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சில நாட்களுக்கு அப்புறமா மேகா கல்யாணமாகி தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். அங்க போயும் அவன் எப்பவுமே அந்த சாலட் தான் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். மேகா மருமகளுக்கு சலாட் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால சந்தையில பச்சை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லதா போச்சு, நீங்க காய்கறி வாங்கிட்டு வந்துட்டீங்க. இல்லைன்னா நம்ம தெருவில் தான் காய்கறி விற்கிறதுக்கு எந்த வண்டியும் வருறதே இல்லையே. இந்த அம்மா மருமகளே, உங்க மாமனார் உனக்காக காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வச்சு நீ சாலட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. தேங்க்யூ மாமா. அடுத்த கொஞ்ச நாள் மேகாவோட மாமனார் மார்க்கெட்ல இருந்து அவளுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா ஆபீஸ் வேலை விஷயமா அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. மேகாவோட புருஷனுக்கு மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வர அளவுக்கு நேரம் இருக்கல. மேகாவுக்கு சாலட் சாப்பிடணும் போல இருந்துச்சு, ஆனா வீட்டுல சாலட் சாப்பிட்றதுக்கு காய்கறி எதுவும் இல்ல. அப்போ மேகா அவன் மாமியார் கிட்ட சொன்னா, அத்தை, நீங்க என் கூட மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சாலட்க்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிப்பேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிடலாம்ல. ஏன் மருமக சாலட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போலையே. ஆமா, உங்க மாமனார் இல்லைல்ல, இல்லைன்னா அவர் உனக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. சரி, அப்படின்னா நீ ரெடி ஆயிடுமா? இன்னைக்கு நாம 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துடலாம். மேகா அவங்க மாமியார் கூட காய்கறி மார்க்கெட் போனா. மேகா அங்க ஒவ்வொரு கடையா போய் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா யாருமே விற்கல. என்ன இது, காய்கறி பறிச்சுட்டு வந்து 1 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான காய்கறி 20 ரூபா கிலோ. ஃப்ரெஷ்ஷான காய்கறி 20 ரூபா கிலோ. அத்தை,
நான் பக்கத்து கடையில் போய் வெள்ளரிக்காய் வாங்குறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேகா, நீ காய்கறியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது நீ காய்கறி வாங்குறதுல நல்ல திறமசாலி அப்படின்னு. உங்கள் மாமனாரும் இப்படி தான், நல்லா இருந்தால் தான் வாங்குவார், இல்லைனா காய்கறியை சுத்தமாக வாங்கவே மாட்டார். கம்மி விலையில் காய்கறி விற்கிற நிறைய கடைங்க இருக்கும், ஆனால் உங்கள் மாமனார் எப்போவுமே கம்மி விலை கொடுத்து வாடி போன காய்கறியை வாங்கிட்டு வந்ததே இல்லை. விலை அதிகமானாலும் பரவாயில்லன்னு நல்ல காய்கறி தான் வாங்கிட்டு வருவார். நீயும் அவர் மாதிரியே இருக்க, உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. போ, உனக்கு என்ன காய்கறி வேணுமோ எது வேணும்னாலும் வாங்கிக்கோ. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு பையன் மேகாவோட மாமியார் கையில் இருக்கிற ஒரு செயினை பிடுங்கிட்டு போனான். ஐயோ, என் தங்க செயின், ஐயோ திருடிக்கிட்டு போறான், யாராவது ஒன்று பிடிங்க பிடிங்க. அத்தை, ஏனாச்சு? யாரோ ஒருத்தன் கழுத்தில் இருக்கிற செயினை பிடுங்கிக்கிட்டு போயிட்டாமா. ஐயோ, கழுத்தில் அடிபட்டிருக்கு போல, யாருன்னு தெரியலையே அவன். இப்பெல்லாம் இந்த மாதிரி திருடனுங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. தங்க செயின் போட்டுட்டு வர்றதுக்கே இப்பெல்லாம் ரொம்ப பயமா தான் இருக்கு. அப்போ திடீர்னு போலீஸ்காரங்க அந்த திருடனை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அவங்க கூட இன்னொரு ஆளும் நின்றுக்கிட்டு இருந்தான். இந்தாங்க உங்க தங்க செயின். இந்த காய்கறிக்காரன் தான் இவனை பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த பக்கம் போகும்போது கத்தி பிடிச்சி கொடுத்தான். அண்ணன், நீங்க இங்க என்ன பண்றீங்க? தங்கச்சி, நீயா? மேகா, இந்த காய்கறி கடைக்காரனை உனக்கு எப்படி தெரியும்? அத்தை, இவர் பேரு ஹரிமோகன். எங்க ஏரியால தினமும் எங்க வீட்டுக்கு வந்து காய்கறி விற்கிறவர். இவர்கிட்ட தான் நாங்க எல்லாருமே காய்கறி வாங்குவோம். அண்ணன், எங்க அத்தையோட செயினை காப்பாத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். சரி, நான் போயிட்டு வரேன். டேய் வாடா, செயின் ஸ்நாச்சிங் பண்றியா? ஜெயில வந்து பண்ணுவா. தங்கச்சி, சாதாரணமா என்ன பண்ணணுமோ அதான் நான் பண்ணேன். நீங்க இந்த மார்க்கெட்லயே காய்கறி வித்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இப்போ இங்க வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இந்த காலத்துல உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிற ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அண்ணா, நீங்க இங்க காய்கறி விற்கிறீங்கன்னா எங்க மாமியார் வீட்டு அட்ரஸும் நான் கொடுக்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த வீட்டுக்கும் காய்கறி டெலிவரி கொடுத்துடுறீங்களா? எங்க மாமா தான் தினமும் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போறாரு. ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க நிச்சயமா நல்ல காய்கறியை தான் கொண்டு வந்து கொடுப்பீங்க. ஆமா தங்கச்சி, நீங்க ஊன்னு சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு எல்லா காய்கறியும் வந்துடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மேகா ஹரிமோகன் கிட்ட காய்கறி வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கிச்சன்ல ஒரு பக்கத்துல அவ கொஞ்சமா மண்ணை போட்டு அங்க காய்கறி வளர்க்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பச்சை பசேல்னு காய்கறியும் வளர ஆரம்பிச்சுது. சாலட்க்கு தேவையான சில காய்கறிகளை மேகாவை வளர்த்துக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். மற்ற காய்கறி எல்லாத்தையுமே ஹரிமோகன் கிட்ட அவ வாங்கி சமைச்சுக்கிட்டு இருந்தா. பிராச்சி அவங்க அம்மா வீட்ல இருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருப்பா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரி சரி, இந்த டாக்ஸிக்காரன் இருக்கான்ல, அவன் நம்ம தூரத்து சொந்தம். அவன் உனக்கு அண்ணாதான் ஆகணும், பணம் கொடுக்காத. ரொம்ப வெகிலா வேற இருக்கு, ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கி குடிக்காத, சரியா? யாரையாவது கேட்டு தண்ணி குடி, காசு மிச்சம் பண்ணணும். ஆமா கண்டிப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பிராச்சியும் அவங்க அம்மாவும் ரொம்பவே கஞ்சூசுங்க. பிராச்சியோட அம்மா புத்தி தான் வந்திருக்கும். அவங்களுக்கு பணத்துக்கு கம்மி இல்ல, ஆனா கூட அவங்க எப்பவுமே ரொம்ப கஞ்சூசா தான் நடந்துப்பாங்க. இப்படி பிராச்சி அவங்க மாமியார் வீடாகட்டும் அவங்க அம்மா வீடாகட்டும் அவங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க, நிறைய பணம் இருக்கும். ஆனாலும் அவ கஞ்சூசா தான் இருப்பா. இப்படி இருக்கும்போது அவ அன்னைக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு அந்த டாக்ஸில போய் இறங்குறா. அப்ப குழந்தை இப்படின்னு கேக்குறான். மாமி, வெக்கையா இருக்கே, அங்க பாருங்க பக்கத்துல ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க. டேய், தேவையில்லாத செலவு பண்ணாதடா. அன்னைக்கு நீ கீழே விசிற அடிச்ச பாத்தியா அந்த ஐஸ்கிரீம், அது எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன்டா. இன்னைக்கு 3 நாள் ஆச்சா, இதுக்குள்ள நல்ல கெட்டியா இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே உமேஷ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் இவ கஞ்சூசுக்கு ஒரு அளவே இல்லைன்னு நினைச்சுக்கிறாரு. பிராச்சியோட புத்தி அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்குள்ள போறா. அவங்க அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவ ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுக்குறா. அதுக்குள்ள அவங்க நாத்தனார் காலேஜ்ல இருந்து வராங்க. ஏ மை லிட்டில் சாம்ப், எப்படி இருக்கீங்க? அண்ணி வந்துட்டீங்களா? அண்ணி 3-4 நாள் வீட்டுல போய் இருந்திருப்பீங்க. சோ ஸ்வீட் கொடுத்து அமிச்சிருப்பாங்க ஆண்டி. கண்டிப்பா எனக்கிட்ட ஸ்வீட்டா இருக்கு, இரு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுத்த ஸ்வீட்டை கொண்டு வரான்னு போறா. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ வெளியே எடுத்து, இந்தா இது அம்மா செஞ்ச ஸ்வீட்டு. என்ன இது? ஐயோ, இது தெரியாதா? இது மாவுல செஞ்ச லட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். இது சர்க்கரையோ மாவோ ரேஷன்ல கொடுத்தாங்க, அதை வச்சு வேஸ்ட் ஏன் பண்ணணும்னு லட்டு பண்ணிட்டாங்க. இந்த கஞ்சூஸ் அம்மா பொண்ணுகிட்ட போய் ஸ்வீட்டு கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்புல அடிச்சுக்கணும். அண்ணி எனக்கு வேணாம், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். என்ன கேட்டுட்டு இருந்தேன் இப்பதான் ஸ்வீட்டுன்னு?
அதுக்குள்ள அம்மா பொண்ணு முகத்தை பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஸ்வீட் கொண்டு போய் வச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. எப்ப பார்த்தாலும் இப்படிதான். அவ எதுவுமே செலவு பண்ண மாட்டா. ரொம்பவே கஞ்சூசா இருப்பா. அவ எவ்வளவு பெரிய கஞ்சூசுனா வெங்காயத்து மேல இருக்க அந்த தோலை கூட அவ உரிக்க மாட்டா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வெங்காயம் தோலு கூட உரிக்காம ஏம்மா கட் பண்ற? அட அத்தை, புரியுதா இல்லையா? அவன் இதோட தான் வெயிட் போட்டு நம்மளுக்கு குடுக்கறான். இப்படி அது கூட நம்ம பணம் கொடுக்கறோம். ஏன் வேஸ்ட் பண்ணோம் அத்தை? ஐயோ கடவுளே, இவள பார்த்தாலே தெரியுது. இவ போற ஜென்மத்துல கூட இப்படிதான் கஞ்சூசா இருந்திருப்பா போல. இப்படி எல்லாருமே அவளால ரொம்ப வீட்ல கஷ்டப்படுறாங்க. மறுநாள் மத்தியானம் குழந்தை ஸ்கூல்ல இருந்து நடந்து வரான். அம்மா ரொம்ப வெக்கையா இருக்கு, கொஞ்ச நேரம் ஏசிய போடுங்கம்மா. டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஏசி போட்டா எவ்வளவு பில் வரும் தெரியுமா? சரி, ஒரு வேலை பண்ணு. உனக்கு வேக்காடா இருந்தா பாதி பக்கெட் தண்ணி நிரப்பி வச்சிருக்கேன், போய் குளி. சரியா? அப்பதான் சரியாகும். சோப் போடாத. காலையில தானே சோப் போட்டு நீ குளிச்ச, வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னதும் அவனும் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். குழந்தைகிட்ட கூட உன்னோட கஞ்சுஸ்தனத்தை காட்டுற, அவங்கிட்டாவது கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோ, கஞ்சுச காட்டாத. அவங்க அத்தை எவ்வளவு சொன்னாலுமே அவ கண்டுக்க மாட்டா. அவ வேலை என்னவோ அதுதான் பண்ணுவா. ராச்சி, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு கடைக்கு போய் நல்ல காய்கறியா வாங்கிட்டு வா, சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணவரும் கிளம்பிடுறாரு ஆபீஸ்க்கு. இவ்வளோ வீட்டு வேலை எல்லாமே சீக்கிரமா முடிச்சிடுறா. அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலான்னு வரும்போது அவளுக்கு காய்கறிக்காரரோட சத்தம் கேக்குது. உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட்டு, வெங்காயம், வெண்டைக்காய். அட, இவ்ளோ வெயிலா இருக்கு, நடந்து மார்க்கெட்டுக்கு போக முடியாது. சரி, இவர்கிட்டயே வாங்கிடலாம் எது வேணுமோ அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய் விக்கிறவர்கிட்ட போறா. அண்ணா, இந்த பட்டாணி எவ்வளோ? 40 ரூபா கிலோ. என்னது, தங்க விக்கிற வேலை சொல்றீங்க இதுக்கு? அக்கா, எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான். வேணா, நான் மார்க்கெட்லயே போய் வாங்கிக்கிறேன். நீங்க எதுவும் எனக்கு கொடுக்காதீங்க, போங்க. அட லூசு, தினமும் எவ்வளோன்னு கேட்டுட்டு அப்படியே போயிருது. அன்னைக்கு சாயந்தரம் அவ மார்க்கெட்டுக்கு 7 கிலோமீட்டர் நடந்தே வரா. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்குறாளா? அதுவும் இல்ல. அட, என்ன ரேட்ல வருதோ அந்த ரேட்ல தான் விற்க முடியும். அப்படி உங்களுக்கு இதோட கம்மியான ரேட் வேணும்னா 5 மணிக்கு அங்க மண்டி ஓபன் ஆகும். அங்க போனீங்கன்னா நல்ல இல்லாதது கம்மியான ரேட்டுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அங்க போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் அதுதான் சரிப்பட்டு வரும். அங்கேயும் போயிட்டு அவ ஆர்கியூ பண்ணிட்டு இவ்ளோ காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அப்புறம் மறுநாள் சந்தைக்கு போலான்னு வரா. பழைய காய்கறி இவ்ளோ கம்மி விலைக்கு விக்கிறாங்களான்னு ஷாக் ஆயிடுறா. 5 ரூபா கிலோ, 5 ரூபா கிலோ. என்னது, வெறும் 5 ரூபாவா? ஓ, இது ஒன்னும் பாக்குறதுக்கு கெட்டு போன மாதிரியும் இல்ல, நல்லா தான் இருக்கு. சும்மா இன்னும் காஞ்சிருக்கு. அந்த டொமேட்டோ சைட்ல கட் பண்ணிட்டு நம்ம சமைச்சிடலாம். எப்படியோ சமைச்சு தானே சாப்பிடுவாங்க, யாருக்கு என்ன தெரியும்? நல்லா தான் இருக்கும், எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க. இது ரொம்ப கம்மி ரேட்டு, நம்ம இதே வாங்கிக்கலாம். ஆஹா, சீக்கிரமா அவ கெட்டு போன அந்த காய்கறியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறா. ஐயோ, இதெல்லாம் வாங்கணும்னா 500 ரூபாய் இருக்கும். எப்படியோ ஒரு 100 ரூபாய்க்கு இவ்வளவு வாங்கிட்டு 400 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவே போட்டு சாப்பாடு செய்யறா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவ அந்த சாப்பாட பரிமாறுறா. சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் இதை பேசாம சாப்பிடுறாங்க. சீ, காய்கறி எல்லாம் நாத்தமா இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன். வாய மூடி யஷ், அப்படி பேசக்கூடாது. இருக்கிறத சாப்பிட்டு பழகணும். அண்ணி, நிஜமாலே நல்லா இல்ல. இவ்ளோ பணம் இருந்தாலும் இவ எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல. நான் எதனா சொல்ல போனேன்னா இவங்க அத்தை வந்துட்டாங்க, இவ்வளவு அராஜகம் பண்றாங்கன்னு பேசுவாங்க. நமக்கு எதுக்கு, இருக்கிறத சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களும் இருக்கிறத ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவங்க சித்தி வராங்க. அவங்களுக்கு கூட அதே காய்கறிய போட்டுதான் அவங்க சமைச்சு போடுறாங்க. அதுவே அவங்க சாப்பிட்டு பார்த்து, அக்கா, என் மாமியார் வீட்டுக்காரங்க ஏழைங்க தான், ஆனா எப்பவுமே இந்த கேவலமான சாப்பாடு சாப்பிட்டது இல்ல. எவ்வளவு பணம் இருந்தா என்ன, உங்க ருசி எல்லாமே அடிச்சிடுச்சா என்ன பணம்? இத வாசனை பார்த்தாலே தெரியுது, கெட்டு போன காய்கறியில இது செஞ்சிருக்காங்கன்னு. ஒரு மாசமா இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் அன்னைக்கு புரியாது. அதுக்குள்ள யஷ் வயிறை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அம்மா, வயிறு வலிக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அத்தைக்கு, அவங்க பாட்டிக்கு, அவங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே வயிறு வலி வர ஆரம்பிச்சிடுது. என்ன ஆச்சு அவங்க எல்லாருக்கும்? மருமகளே, வா, சீக்கிரம் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் வா அப்படின்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. பாருங்க, இவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. எல்லாம் ஏன் தப்புதான். பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு அல்ப ஆசையால நான் என் பையன் உயிர் அதுக்கு பணிய வச்சுட்டேனே, நான் பண்ணது தப்பு. இங்க பாருமா, பணத்தை சேவ் பண்றது ரொம்பவே முக்கியம்தான். ஆனா நம்மளோட ஆரோக்கியத்தை விட பணம் ஒன்னும் ரொம்ப முக்கியம் இல்ல, அத புரிஞ்சுக்கோ. சரியா சொன்னீங்க.
கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவங்களும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. பிராச்சி எல்லாருக்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறா. என்ன தயவு செய்து மன்னிச்சிட்டீங்க. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இந்த கஞ்சூஸ் வேலைய அணிலிருந்து பிராச்சியை விட்டுடுறா. அவளோட இந்த விசித்திரமான பழக்கத்தால வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவ புரிஞ்சுக்கிறா. Thanks for watching.